அதாவது கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வெற்றி அடைந்தா அந்த படம் சாதாரணமாக 100 நாட்கள் ஓடும். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சா அது 200 நாட்கள், 300 நாட்கள், ஏன் நம்ம சந்திரமுகி 800 நாட்கள் கூட ஓடி காலம் உண்டு. என்னதாவது பிரபு தியேட்டராக இருந்தாலும் கூட அது ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி நம்ம அதிக நாட்கள் ஓடிய படங்களோட ஹீரோக்கள் அப்படின்னா ஒரு சில ஹீரோக்களை சொல்லலாம். அதாவது நம்ம ரஜினி கமலை தாண்டிய சில ஹீரோக்கள், அது மைக் மோகன், அப்புறம் டி ராஜேந்தர், கே பாக்யராஜ், இந்த வரிசையில் இருப்பதுதான் நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள். அவருடைய படங்கள்லாம் சாதாரணமாக 200 நாட்கள் 300 நாட்கள் தான். அந்த படம் சுமாராக இருந்தாலும் கூட சில்வர் ஜூப்ளி கொண்டாடும். அந்த அளவுக்கு ராமராஜனோட ஆதிக்கம் 80s எண்டுலையும் 90s ஆரம்பத்தில் இருந்துச்சு. அதை யாராலையும் மறுக்கவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ராமராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆகிட்டாரு. ஸோ இந்த நேரத்தில் அவருக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் வில்லனா நடிக்க வந்தும் கூட அவர் விரும்பவே இல்லை. நடித்தா எம்ஜிஆர் தலைவர் பாணியில் நான் ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி அமைஞ்ச வாய்ப்பு தான் சாமானியன் அப்படிங்கிற படத்தோட வாய்ப்பு. இந்த படம் ஒரு மினி துணிவு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் கொள்ளையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படம். நம்ம மக்கள் நாயகன் ராமராஜர்கள் அட்டகாசமாக மிரட்டியிருந்தார். அவருடைய உடல் மொழி வேணால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னு, ஆனாலும் கூட நடிப்பில் அதே மிரட்டல் அப்படின்னு ரசிகர்லாம் பாராட்டினாங்க. இப்போது இந்த சாமானியன் படம் சாதாரணமாக மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சில படங்கள் சொன்னாலும் உண்மையாலுமே ஒரு சில படம் தான் வெற்றி அடையுது. இந்த சாமானியன் அப்படிப்பட்ட ஒரு சாதனை தான் பண்ணியிருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த சாமானியன் படம் இப்போது 100 நாட்களில் தொடர்ந்து மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு படமாக ஓடிட்டுருக்கு. எங்கே அப்படின்னா ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளெக்ஸ் அப்படிங்கிற தியேட்டரில் தான் இந்த படம் 100 நாட்களை கடந்திருக்குது. ஸோ இது சாதாரண விஷயமே இல்லை. ராமராஜன் அவர்கள் மீண்டும் தன் வேட்டையை ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். பொறுத்து பார்ப்போம். இந்த சாமானியை தாண்டி அவருடைய அடுத்தடுத்த படங்கள் இன்னும் 100 நாட்கள் 200 நாட்கள் எப்படிலாம் ஓடப்போகுது. அதுவும் இந்த காலத்தில் 3 நாட்கள் ஓடினாவே பெரிய விஷயம், ஒரு வாரம் ஓடினாவே அது சூப்பர் ஹிட்டு. பட் 100 நாட்கள் ஓடி இருக்கு அப்படின்னா சாமானியன் இது சாமானியத்தனமான படம் கிடையாது அப்படிங்கிறத புரிய வச்சிட்டாரு. ஸோ பொறுத்து பார்ப்போம் ராமராஜனின் மற்ற படங்கள் இன்னும் எத்தனை நாட்கள் ஓடப்போகுது அப்படின்னு.